அஸ்தினாபுரத்தில் இன்று பாரதி கண்ட அக்கினி குஞ்சு, அஸ்தினாபுரத்தில் இன்று பாரதி கண்ட அக்கினி குஞ்சு, வெந்து தனியும் அரசியல் காடு இன்று விவரம் அறியும் நாளை நன்று. மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்தை வாழ வைப்போங்கிற உயரிய முழக்கத்தை சுமந்து நாம் தமிழக கட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமுறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறார். உலகத்தில் வாழும் உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்கிறார். நாமும் அந்த நல்லாட்சி நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். தேர்தல் நாளன்று அதிகாலையில் எந்திரிச்சு போய் வரிசையில் நின்று மெல்ல மெல்ல முன்னோக்கி நகர்ந்து அந்த வாக்குச்சாவடி எந்திரத்துல சின்னங்களை பார்த்து நாம நம்பிக்கையோடு வாக்கு அளிக்கிறோம். இந்த வாக்கு வாழ்வுல ஏற்றத்தை தரும், மாற்றத்தை தரும், ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சும். ஆனா இதுவரை நாம் செலுத்திய வாக்கள் யாவும் எந்த மாற்றத்தையும் எந்த ஏற்றத்தையும் தரும். ஏன்னா ஜனநாயகங்கிற அமைப்பு முறையை முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் 4 முனை போட்டி தெளிவாயிடுச்சு. இந்த 4 முனை போட்டியில 5000 10,000 வாக்கள் கூட வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும். நூற்றுக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்துல கூட தேர்தல் வெற்றி தோல்வி மாறக்கூடும் என்று சொல்லப்படுது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்ப 26 தேர்தல் காலத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு பணம் விளையாடும். அதுல பாதாளத்துக்கு பணம் செல்லும்பால கடைக்கோடி வரைக்கும் பணத்தை கொட்டி இறைப்பான். இது திமுக அதிமுக 2 வரும் கட்சியும் வாழ்வா சாதம் என்பது போல பணத்தை இறைப்பான். இதுவரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பார்த்தோம், 100 கோடி செலவு பண்ண. அதே போல விக்கிரவாண்டி தேர்தல் களம் பார்த்தோம், ஆர்கே நகர் தேர்தல் களம் பார்த்தோம். இடைத்தேர்தல் எல்லாம் பணத்தை வாரி இறைச்சான். அதே போல இந்த முறை பொது தேர்தல் நடக்கும். ஒரு வாக்குக்கு 2000 வாங்குற நிலம் மாறி 5000 10,000 என்று உயர்ந்தால் கூட வியப்புக்கு இடம் இல்லை. நான் கூட போன பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் 20 கோடி செலவு பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன். அது என்ன சொல்றாங்க, அது ஓ ஊருக்கு ஓ தொகுதிக்கு நீ நாகப்பட்டினத்துல கடைக்கோடி கிடக்குற, சென்னைக்கு பொருந்தாது கோயம்புத்தூருக்கு பொருந்தாது. 50 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதி, 50 கோடி 50 கோடி பணம் இருந்தால் சொல், நீ எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை வெள்ள வைக்கிறேங்கிற. அப்ப ஜனநாயகம் எங்க போயிட்டு இருக்கு? பணம் இருப்பவன் மட்டும்தான் தேர்தலில் போட்டி போட முடியும், வெல்ல முடியும் என்றால் என்ன மக்களாட்சி இருக்கு? ஜனநாயகத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை என்ன? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம். அதுவே ஒரு பாராளுமன்ற தொகுதினா 90 லட்சம் செலவு பண்ணலாம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தலுக்கு 40 லட்சத்தை ஒருத்தன் செலவு பண்றான்னா அவன் கோடீஸ்வரனா இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்ப அதே தேர்தலில் ஒரு சாமானியன், ஒரு உழைக்கும் மகன், ஒரு அடித்தட்டு அன்றாடங்காட்சி அவன் போட்டி போட்டான்னா இது எப்படி சரிசமமான வாய்ப்பா இருக்கும்? அப்ப பணக்காரன் மட்டும் தேர்தலில் ஆதிக்கம் செய்ய வாய்ப்பு இல்லையான்னு கேட்டோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய முறையிலேயே. ஆனா இந்த மாதிரி சொல்றான் 20 கோடி 40 கோடி 50 கோடிங்கிற. அப்ப தொகுதியை ஏலம் தான் விடல,
மற்றபடி பணம் தான் தீர்மானிக்கிறது. அப்ப பணம் இருக்க வெல்ல முடியும்னா நாட்டுல எங்க நல்லாட்சி இருக்குன்னு கேக்குறேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, ஐயா கருணாநிதி இருக்காங்க அப்படின்னா தொகுதிக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறப்ப தோற்கடிச்சிருவாங்கிற பயம் இல்லை. என்ன இருக்கு? பண திமிரு. ஒண்ணுமே பண்ணல. என்னப்பா தேர்தல் நெருக்கத்துல காசு அடிச்சிடலாம். இந்த காசை அடித்தால் இவர்கள் காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்தி விடுவார்கள் என்று மலிவாக மலினமாக மக்களை மதிப்பிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தான முறை! நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற ஜனநாயக முறை, மக்களாட்சி முறை சாதாரண கிடைச்சல. வெள்ளக்காரனை எடுத்து 300 ஆண்டு சண்டை போட்டோம். இந்த களத்திலே நாம் முன்னோர்கள் உயிரை துறந்தான். திருப்பூர் குமரன் தன் உயிரை விட்டான். கடைசி வரைக்கும் தான் ஏந்திருந்த இந்த நாட்டின் கொடிய விடல. நாம் பாட்டன் வ.உ.சி. அளவுக்கு இந்திய பெருநிலத்துல விடுதலைக்காக பாடுபட்டவன் எவனும் இல்லை. அடிமை இந்தியாவில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் வ.உ.சி. வ.உ.சியின் தாத்தா வழக்கறிஞர், பெரியப்பா வழக்கறிஞர், வ.உ.சி. வழக்கறிஞர். பணக்கார குடும்பம். வ.உ.சி. நினைத்திருந்தால் வழக்கு நடத்தி கோடிகளை அப்போதே குவித்திருக்க முடியும், செல்வந்தராக வாழ்ந்திருக்க முடியும். ஆனா வ.உ.சி. நாட்டின் விடுதலை குறித்து கனவு வேண்டாம். அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்பாங்கல்ல, முதலா போட்டது வ.உ.சி. தான். எந்த வணிகத்தின் ஊடாக வெள்ளக்காரன் நாட்டை கைப்பற்றினானோ அதே வணிகத்தின் ஊடாக நாட்டை மீட்க பாடுபட்டவன் வ.உ.சி. வெள்ளக்காரன் வந்து ராணுவத்தை எல்லையில குவிச்சு துப்பாக்கி முனையில, பீரங்கி முனையில, கத்தி முனையில நாட்டை பிடிக்கல. அவன் வணிகம் செய்ய வர்றான். கிழக்கிந்திய கம்பெனியை கொண்டுட்டு வணிகம் செய்ய வர்றான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களுக்கு வர்றான். அப்படி வந்தவை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கையகப்படுத்த நாடு தானாக அவரிடம் அடிமைப்பட்டு போனது. 30 கோடி மக்களை அவன் வாங்கிட்டான். அப்ப பொருளாதார மீட்சியே நாட்டின் விடுதலைக்கான முதல் படி என்று உணர்ந்து வெள்ளக்கார என்னடா வணிகம் செய்யறது, நான் சுதேசி கப்பல் விடுறேன் என்று முடிவெடுக்கிறேன். கப்பல் வாங்க தூத்துக்குடியில இருந்து அவன் பம்பாய்க்கு போனான். அந்த சமயத்துல வ.உ.சி. மகனுக்கு உடம்பு சரியில்லை. ஆனாலும் அதை பொருட்படுத்தாது. நான் கப்பல் வாங்கி கொண்டு வந்தால் வருவேன், இல்லாவிட்டால் நடுக்கடலை விழுந்து சாவேன். நான் வ.உ.சி. கப்பல் விட்டான். வெள்ளக்காரனை வைத்து வெள்ளக்காரன் நஷ்டப்பட்டு போனான், கோபப்பட்டான். ராஜ துரோகின்னா யார? வ.உ.சி. நீதிபதி என்ன சொன்னாரு? பாரதியின் எழுத்தையும் வ.உ.சி.யின் பேச்சையும் கேட்டால் செத்த பணம் கூட உயிர் பெற்று எழும். வ.உ.சி. துரோகி. வ.உ.சி. எலும்பு கூடு கூட வெள்ளக்காரனுக்கு எதிரானது. அப்படி இரட்டை ஆயுதம் கொடுத்தான். அள்ளி அள்ளி கொடுத்த வ.உ.சி.யின் செங்கரங்கள் எல்லாம் புண்ணாகி போற அளவுக்கு சிறைக்குள்ளே செக்கெடுத்தான், நூல் நூற்றான். வ.உ.சி. செக்கெடுத்தான எப்படி செக்கெடுத்தான்? நாம் பார்த்தேன். கைகளும் கால்களும் பின்புறம் சங்கிலியால் பிணையப்பட்டு அப்படி செக்கெடுத்த. பல நாட்கள் சிறையிலே வாடிவிட்டு வெளியே வந்த வ.உ.சி. வரவே காலில்லை. கடைசியில குடும்பத்தை திரும்புறான். பொருளாதாரம் இல்லை, நொடிச்சு போயிட்டான். வறுமை, ஏழ்மை. கடைசியா மளிகை கடை வச்சு மண்ணெண்ணெய் வித்தாரு வ.உ.சி. வீதி வீதியா போய் கடைசியா இறந்து போறாரு. இறந்து போன பிறகு வ.உ.சி. எழுதிய கடிதம், நான் இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கேன், என்னால கட்ட முடியல, நான் கடன்காரனா சாக விரும்பல, யாருக்காவது வாய்ப்பு இருந்தா கட்டி விட்டுருக்கேன். அடிமை இந்தியாவில் பணக்கார குடும்பத்திலே செல்வந்தராக பிறந்த வ.உ.சி. நாட்டின் மானத்தை காக்க தன் பொருளாதாரத்தை இழந்து, சொத்து பத்திர இழந்து ஓட்டாண்டியாக மாறினான். அந்த வ.உ.சி. அளவுக்கு இந்த நாட்டின் விடுதலைக்காக ஈகம் செஞ்சவன் எவனும் இல்லை. இந்த நிலத்தில் எண்ணற்ற மன்னர்கள், நம் தாத்தன் தீர சின்னமலை, அழகுமுத்துக்கோன், பெரும்பிடு முத்தரையர், மருதுவாண்டியர்கள், பூலித்தேவன், எத்தனை முன்னோர்கள் வெள்ளைக்காரர்கள் சண்டையிட்டார்கள், போர் புரிந்தார்கள். வெள்ளைக்காரன் சண்டை போட்டு போர் புரிஞ்சு விடுதலை பெற்று அந்த விடுதலையின் விளைவாக மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு அந்த மக்களாட்சி நாட்டில் எல்லோருக்கும் வாக்குரிமை என்று கொடுக்கப்படுது. ஆனா அந்த வாக்கின் மதிப்பு இன்னைக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் மாறி போச்சு. நான் எளிமையா கேட்கிறேன்ல, விஜய் தொலைக்காட்சியில பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல என்ன கொடுமை பண்றா, இவனை கொண்ட பிக் பாஸ் வீட்டுல வச்சிருக்காங்க.
விஜய் சேதுபதி எல்லாம் என்னங்க பண்றாரு? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி, உன்னால அதை பொறுக்க முடியல. அவனை வெளியேற்றுங்க முதல்ல. அவன் தாங்க எல்லாம் பண்றா. அவ்வளவு கோபம் வருது. ஆனா நாட்டுக்குள்ள எவ்வளவு கொடுமை பண்ணாலும் ரசித்து கொண்டு சிரித்து கொண்டு கடந்து போயிடுவேன். நான் திமுகவே போடுவேன், அதிமுகவே போடுவேன். போடுங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் முதல் முறையாக வாக்கு செலுத்த போறதில்லை. 60 ஆண்டா வாக்கு செலுத்துறீங்க. 60 ஆண்டு. என் அன்பான சொந்தங்களே, தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலம் திராவிட கட்சி ஆண்டு இருக்கிறது. எல்லா கடையும் அலைவேசி இருக்கு. உள்ளங்கையில அலைவேசில தட்டி பார். கடந்த 60 ஆண்டு காலத்துல உலகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை, வளர்ச்சிய உலகத்துல எல்லா நாடுகளும் முன்னேறி இருக்கிறது இந்த 60 ஆண்டு காலத்துல தான். மலேசியா பார்த்து வியக்கிறோம், சிங்கப்பூரை பார்த்து வியக்கிறோம். ஆசியாவின் தீண்ட தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலம் சிங்கப்பூர். நம்மை போல பெரிய நிலப்பரப்பு இல்ல, வளங்கள் இல்ல, எதுவுமே இல்ல சிங்கப்பூர். ஆனா அந்த சிங்கப்பூர் நிலத்தை 40 ஆண்டு காலம் ஏறக்குறைய அந்த லீ குவான் யூ ஒரு தலைவன் அந்த நாட்டை வளர்த்து உலகத்தின் தலை சிறந்த நாடுகளை ஒன்னா காட்டினான். அதே போல ஜப்பான் தேசம் 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்படுது. அமெரிக்கா 2 அணுகுண்ட வீசினான் ஜப்பான் மேல, ஹிரோஷிமா நாகசாகின்னு. அழிஞ்சு போகுது அந்த நிலம். அவர்தான் ஜப்பான் கதை முடிந்து போனது என்று உலகம் எண்ணியது. ஆனால் ஜப்பான் 40 ஆண்டு காலத்துல மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த நாடுகளில் வளம் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை? எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்த போதும் நாம் கையேந்து இருப்பதற்கு காரணம் என்ன? தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்கலாம், ஒரு மாகாணமாக இருக்கலாம். ஆனா ஒரு நாட்டில் என்னென்ன வளங்கள் இருக்கிறதோ அதை கடந்த வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டை உயர்த்திருக்காங்களா, வளர்த்தெடுத்திருக்காங்களா? 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி, 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கல்வி கடன் வாங்கி படிக்கணும். முதல் தலைமுறை பட்டதாரி இப்பதான். எப்ப 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியில முதல் முறையா ஒரு தலைமுறையில ஒரு குடும்பத்துல இப்பதான் படிக்க போறான். அப்படி படிக்க போறவன் கூட கடன் வாங்கி படிக்கிறான். கடன் வாங்கி படிக்கணும். என்ன சொல்றான்? நாங்க தான் படிக்க வச்சோம். அன்னைக்கு படிக்க முடியாத நிலை இருந்துச்சு. உண்மைதான் நிலை இருந்துச்சு. படிக்க முடியாத நிலைமை இருந்துச்சு. சாதியின்பால் ஒடுக்கப்பட்டோம், பிற்படுத்தப்பட்டோம். நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு வர்ணாசிரம கோட்பாடு எனக்கான கல்வியை மறுத்தது. இன்றைக்கு வர்க்க வேறுபாடு எனக்கான கல்வியை மறுக்கிறது. யாரு வங்கியில போய் நிக்கல, யாரு கல்வி கடன் கட்டு வங்கியில யாரு நிக்கல, எல்லாரும் நிக்கிறோம். ஒரு மாதம் பிறந்தா வீட்டு வாடகை எப்படி கட்டுறது? பிள்ளைகளின் படிப்பு என்ன பண்ண போறோம்? அப்பாவோட மருத்துவ என்ன பண்ண போறோம்? இந்த மாசம் இஎம்ஐ கட்டணமே என்ன பண்ண போறோம்? யார்கிட்ட கடனை வாங்கலாம் அப்படின்னு விழிபஞ்சு நிக்கிற. 20 தேதி ஆச்சுல கையில 100 ரூபாய் காசு இல்ல. 100 ரூபாய் காசுக்கு அல்லாடுற. பிடிச்ச உணவத்துக்கு போனா சாப்பிட முடியல. வயத்தை கட்டி சாப்பிடுற. பிடிச்ச உடைய உடுத்த முடியல. அலைபேசி உடைஞ்சிருக்குது. புதிய அலைபேசி வாங்க நினைக்கிற. கையில காசு இல்ல. காலம் முழுமைக்கும் வறுமையோட ஏழ்மையோட பொருளாதார போராட்டம். 1000 ரூபாய் காசுக்கு அல்லாடி நிக்கிறான். குடிசையில பிறந்து குடிசையிலே செத்து போறான். வாழ்வில் எந்த சுக துக்கங்களையும் பார்க்காம. ஆனா நீ வாழ்க்கை செத்தவன் யார்? 10,000 கோடியை இன்னும் பல தலைமுறைக்கு பதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கிறேன். நாங்க உதயநிதிக்கு தான் ஓட்டு போடுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரோட ஒளிநாடா வந்துச்சு. அந்த ஒளிநாடா சொல்றாரு, உதயநிதியும் சபரிசன் சேர்ந்து 3 ஆண்டு காலத்துல 30,000 கோடியை கொள்ளடிச்சிட்டாங்க. எவ்வளவு? 30,000 கோடி. நாமெல்லாம் நம்ம பணக்காரனால் ஆனா எப்படி இருக்கும் கனவு காணவும் இல்லை. அந்த கனவிலும் எட்டாத தொகை 30,000 கோடி. உன்னால் சிந்திச்சு பார்க்க முடியாது. 30,000 கோடி. யார் காசு? உன் காசு, என் காசு, மக்களின் உழைப்பு, மக்களின் வயவை, மக்களின் ரத்தம். ஆனா 30,000 கோடியை கொள்ளையடிச்சுட்டு இது திராவிட மாடல் ஆட்சி, அடித்தட்டு உழைக்க மக்களுக்கான ஆட்சி, சமூக நீதி ஆட்சி. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி? சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. எப்ப? 2 மாத காலமா போராடுறாங்க. அவங்க கேட்டது என்ன? அன்பு மக்களே,
அவங்களை கேட்டு போராடுறது என்ன? நான் பல ஆண்டா தூய்மை பணியாளர் வேலை செய்றேன். என் வேலையை தனியாற்ற கொடுத்துட்டேன்னா எனக்கான முழுமையான ஊதியம் கிடைக்காது. ஊதியம் குறைஞ்சு போகும். என் வேலை நிரந்தர வேலையா மாறாது. ஆகவே தனியாற்ற கொடுக்காத, அரசாங்க வேலையை ஏற்று நடத்து. எனக்கான ஊதியத்தை, வேலையை நிரந்தரப்படுத்த என்பதுதான் கோரிக்கை. தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை வாசல்ல 13 நாட்களாக தொடர்ச்சியா போராடுறாங்க. போராடக்கூடிய மக்கள் பெரும்பகுதி ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள். அதே போல எல்லோரும் பெண்கள். மழையிலையும் வெயிலையும் சாலை ஓரத்துல காத்து கிடந்தப்ப, 13 நாட்களாக காத்து கிடந்தப்ப, அந்த கூலி தொழிலாளர்களுக்காக அவங்க உரிமையை நிலைநாட்டாத தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் கூலி படம் பார்த்து மகிழ்கிறார். ஆனா இவர் சமூக நீதி அமைச்சர். என்ன சமூக நீதி? வேங்கவேல்னு ஒரு கிராமம் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஏன் அந்த ஊர் நமக்கு அறியப்பட்டுச்சு? மனிதர்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டில மலத்தை கலந்துட்டான். மலத்தை கலந்த காவாலி போய எவனோ அவனை பிடிச்சு முறிக்காம கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சாம விட்டுட்டான் வழக்கைய. என்ன சொல்லிட்டான்? யாருங்க மலத்தை கலந்தது? அதாவது எவன் குற்றம் சுமத்தான் பாருங்க, அவனே குற்றவாளிட்டான். வழக்க முடிச்சுட்டான். 2024 பார்லிமெண்ட் தேர்தல் காலத்திலே வேங்கவேல் கிராமத்து மக்கள் வாக்கு செலுத்தவில்லை. வேங்கவேல் கிராமத்துக்குள்ளே எந்த கட்சியும் விடவில்லை. அங்கு போய் வாக்கிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஐயா ஸ்டாலின் நாங்க சமூக நீதி அமைச்சரை அமைச்சிருக்கோம். அந்த மக்கள் எவ்வளவு கூணி குறுகி போனா தெரியுமா? அவன் சாதியால ஒடுக்கப்பட்டு வர்க்கத்துல மிகவும் பின்தங்கி ஏழையா வாழ்ந்து கொண்டிருக்கான், குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க? மலத்தை கலந்துக்கு போத விஷத்தை கலந்துக்கலாமே, நாங்க செத்து போயிருப்போமே. நாங்க எந்த ஊருக்கு போறப்ப வேங்க வயல் கேட்டா மலத்தை கலந்த தண்ணியை குடிச்சோம்னா கேட்கறாங்க. அவமானமா இருக்கு, கூடி கூறி நிக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அக்கறை என்று ஒன்று இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த செய்தியை கேள்விப்பட்ட மாற்றத்தில் அடுத்த நொடி கிளம்பி வேங்கவேல போயிட்டு இருக்கணும். எந்த மக்கள் கூணி குறி நிக்கிறாங்களோ அந்த மக்களுடைய வீட்டுல உட்காந்து, தரையில உட்காந்து ஒரு குடம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு அவங்க வீட்டுல வாங்கி குடிச்சிட்டு, நான் இருக்கேன், இந்த அரசு கொண்டு நிற்கும், கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, நான் இருக்கேன்னு சொல்லி அந்த தொட்டியை இடிச்சு தகர்த்து விட்டு எல்லா சாத்தியும் ஒரே தொட்டி தாண்டா, பொது தொட்டி என்று கட்டி கொடுத்திருந்தால் அங்க இருந்து நீ சமூக நீதி பேசிருந்தா உனக்கு பேச தார்மீகம் இருக்கு. வேங்கவேலுக்கு போக மாட்டேங்கிற. விழுப்புரம் பக்கம் மேல்பாதின்னு ஒரு ஊரு, திரௌபதி அம்மன் கோயில். அந்த கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் வழிபாட்டுக்கு போக முடியல. நீ என்ன சொல்ற? 100 ஆண்டுக்கு முன்பாக வைக்கத்திலே கோயில் போட்டப்படுத்தினார் பெரியார். அதை கொண்டாட நான் கேரளா போறேன். கேரளா போறேன்ல, அப்படி அங்க போ. ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேன் என்று எவன் சொல்றானோ அவன் தடையை மீறி, சாதி ஆதிக்கத்தை மீறி காவல்துறை, உளவுத்துறை, மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் எல்லாரையும் குறிச்சு வச்சு எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போடக்கூடாத நிலைமை இருக்கோ அவங்களை கையை பிடிச்சு உள்ளே எடுத்துட்டு போ, உள்ளே போய் கருவறைக்கு உள்ளே நின்று சொல்லு, இது சமூக நீதி ஆட்சி, நாங்க ஏத்துக்கிறோம். செண்டியா? அறநிலைத்துறை அமைச்சகம் இருக்குது. அறநிலைத்துறை அமைச்சகத்துல ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர் அமைச்சாக முடியுமா? சேகர்பாபு போன்ற சாதி வெறியர்கள், பண திமிர் பிடித்தவர்கள் ஆகலாம். ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மகன் அறநிலைத்துறை அமைச்சராக இந்த திராவிட கட்சி ஆட்சி இருக்காங்களா? ஆனாங்க. எப்ப? காமராசர் பெருந்தலைவர் நாட்டை ஆண்டார். அவர் இவங்க மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதினு சொல்லல. ஆனா என்ன பண்ணாரு? தாத்தா ரத்தமணி சீனிவாசனோட பேரன் பரமேஸ்வரனை அறநிலைத்துறை அமைச்சராக்கினார். அன்றைய காலம் சாதி இறுக்கம் இருந்த காலம், மிக அடர்ச்சியாக இருந்த காலம், ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது நிலைமை இருந்த காலம். அந்த காலத்திலே எந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழனை கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்று சொன்னாலும் அதே ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழரை அமைச்சராக்கி அவனுக்கு மாலை போட்டு பரிவட்டம் கட்டி கோயிலுக்குள்ளே அனுப்பி வைத்தது காமராசர் பெருந்தலைவர். அவன் சாதிச்சு காட்டினா நீ என்ன சமூகத்தை கிடைச்சிட்ட? என்ன கிடைச்சிட்ட? இதுல திமுக பேசக்கூடாது. ஒரு ரோசம்லாம் இருக்கா உங்களுக்கு? பரவாயில்லையே,
ரோசம் வருது. இங்க கூட்டம் போடக்கூடாது, இங்க பதாக வைக்கக்கூடாது. தமிழ்நாடு நம்ம அப்பன்னு சொன்னாடா, தமிழ்நாட்டின் மன்னரா ஸ்டாலின், உதயநிதி இளவரசரா, ஆட்டமடா போடுறீங்க திமுகல. ஆட்சி இறங்கினா எங்க இருக்கீங்க நீங்க? அதிகாரத்தை விட்டு நீங்க இறங்கினா எங்க இருப்பீங்க? இதே ஸ்டாலினோட அப்பா உதயநிதியின் தாத்தா கருணாநிதி 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்டம் போட்டாரு. 10 ஆண்டு காலம் பதவி நிலத கூட தர முடியல. பிணமாக போகிற போதும் பதவி இல்லாத போனார். அவருக்கு அடக்கம் பண்றதுக்கு காசு, அடக்கம் பண்றதுக்கு இடத்த கெஞ்சி கதறி வாங்கினாங்க. இந்த மாநகட்ட பொழைக்கிறப்ப இவ்வளவு ரோசம். திமுக பேசக்கூடாது. திமுக என்ன கொண்டு இருக்கு சொல்லு? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. மாநிலத்திலே சுயாட்சியை மேற்றுவிய திமுக நேர்த்தொடர் இயக்கமா? அன்பு சொந்தங்களே, 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. 75 ஆண்டுகள் இயக்கம். எப்ப சுதந்திரம் அடைஞ்சு 2 ஆண்டு கழிச்சு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. இவ்வளவு ஆண்டு காலத்துல திமுக இந்த மக்களுக்கு செஞ்சது என்ன? நாங்க நல்லாட்சி கொடுத்தோம். நல்லாட்சி யாரா சொல்லணும்? எந்த மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த ஆட்சியை தீர்மானிக்கிறார்களோ அந்த மக்கள் சொல்லணும் நல்லாட்சி. காமராசர் விளம்பரம் செஞ்சாரா? காமராசர் பதாக வச்சாரா? காமராசர் ஆடம்பரம் செஞ்சாரா? காமராசர் ஆட்சியில நாங்க வாழல, காமராசர் நாங்க பார்க்கவும் இல்லை. ஆனா தலைமுறை கடந்து சந்ததி கடந்து எல்லாரும் போற்றி போடுறாங்கன்னா அது மக்களுக்கான ஆட்சி. காமராசர் நாட்டை ஆண்டது 60 ஆண்டு இல்லை, வெறும் 9 ஆண்டு காலம் தான். அந்த 9 ஆண்டு காலத்தில் தான் தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியை பெற்றது. 1000 ஆண்டு காலம்ங்க, 1000 ஆண்டு காலம். சோழர் காலம், பாண்டியர் காலம், பிற்கால சோழர் காலம், பிற்கால பாண்டியர் காலம், கலப்பர் காலம், நாயக்கர் காலம், சங்க காலம் என்று 1000 ஆண்டுகளாக கல்வி கிடைக்கல. கல்வியை நிறுவனப்படுத்தி தரல எந்த மன்னனும். 1000 ஆண்டுகளாக கல்வி கிடைக்காத காலகட்டத்திலே பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி கொடுத்தவன் பிறந்தவர் காமராசர். வயிற்றுக்கு சோழர் வேண்டும், இங்கு வாழும் பல மக்களுக்கு பயிற்று பல தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும் என்று முழக்கத்தை வைத்தான் பாரதி. அந்த முழக்கத்தை செயலாக்கம் செய்து காட்டியவன் காமராசர். அன்னச்சத்திரம் 1000 கட்டணும், ஆலயங்கள் 16 நாட்டணும், பின்வரும் தர்மங்கள் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்த வைத்தலே தலை சிறந்த தர்மம் பாரதி. அன்னச்சத்திரம் எவ்வளவு கட்டி எவ்வளவு சோறு போட்டாலும் சரி, எத்தனை கோயில் கட்டி வழிபாடு செய்யட்டாலும் சரி, அதெல்லாம் பெரிய தர்மம் இல்லடா, புண்ணியம் இல்லடா. ஒரே ஒரு ஏழைக்கு எழுத்த வைத்தல் தான் கல்வி கொடுப்பதுதான் தலை சிறந்த புண்ணியம், தர்மம்னா. அந்த தர்மத்தை செஞ்சான் காமராசர் தலைமை. பள்ளிக்கூடம் கட்டுறாரு, நிதி நெருக்கடி, பொருளாதார சூழ்நிலை. அவ என்ன வந்து ஏன் தலை நிற்கிறாங்க? நம்ம மக்கள்கிட்ட கையேந்திரலான்றார். என்ன சொல்றாரு? எந்த சொத்தும் இல்லாத ஏழை மக்களுக்கு கல்வியே ஒரு சொத்தாகும், அந்த சொத்தை கொடுத்து விட்டால் வறுமையும் ஏழ்மையும் நீங்கி போகும் சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு. பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடும் தீர்மானிக்கிறாரு. நிதி சிக்கல். அப்ப மக்கள்கிட்ட கையேந்திர மக்கள் என்ன பண்றான்? அவன் அரிசி தர்றான், பருப்பு தர்றான், விறகு தர்றான், சில பேர் சமைச்சு போடுறாங்க. பள்ளிக்கூடங்களுக்கு நாற்காலி மேஜை கொடுக்குறாங்க. நாடு முழுமைக்கும், தமிழ்நாடு முழுமைக்கும் பள்ளி சீரமைப்பு மாநாடு போட்டார். பள்ளி சீரமைப்பு மாநாடு எதுக்கு? அந்த மாநாடு பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதா மக்கள்கிட்ட போராட்டுறது. அதுல ஒட்டுமொத்தமா மண்டல மண்டலமாக தமிழ்நாட்டை பிரிச்சு, தெற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் பிரிச்சு அந்த மாநாடு போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் மக்களிடம் பெற்று அன்னைக்கு அந்த கல்வியை சாத்தியப்படுத்தினார் காமராசர். அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. ஐயா, நாம இவ்வளவு பண்ணிருக்கோம் அந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு, நாம ஏங்க ஒரு விளம்பர பணம் எடுக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட? காமராசர்கிட்ட. முதல்ல எவ்வளவு ஆகும் ஒரு தொகையை சொல்றாங்க. ஐயோ, இவ்வளவு தொகையா? இதுக்கு நம்ம பள்ளிக்கூடம் கட்டி வேணுங்குது. அடுத்தா சொல்றாரு, நாம பள்ளிக்கூடம் கட்டினோம், பிள்ளைகள் படிக்கிறாங்க, நாம தெருவிளக்கு போட்டோம், மக்கள் பயன்படுறாங்க, நாம் நீர்ப்பாசனம் உருவாக்கணும், விவசாயிகள் விவசாயம் செய்யறாங்க. இந்த ஆட்சியின் பயனை மக்கள் அனுபவிக்கிற போது எதற்காக விளம்பரம் என்று கேட்டார். எந்த பட்டமும் செய்யல. ரஷ்யாவுக்கு காமராசர் போறாரு.
ரஷ்யாவுக்கு காமராசர் போறான்னு சொல்லிட்டு அவருக்காக சட்டை தைக்கப்படுது, பிரத்யேகமா சட்டை. அந்த சட்டை இன்னைக்கு இருக்கு விருதுநகர் அவர் வீட்டுல காட்சிக்கா வச்சிருக்காங்க. அங்க எழுத மாதிரி வைக்கப்பட்டிருக்கு, காமராசருக்காக தைக்கப்பட்டு காமராசர் போடாத சட்டை. ரஷ்யாவுக்கு எப்படி போனாரு? இதே வேறு சட்டையோட போனார். அந்த தலைவன் படிக்கல, பள்ளிக்கூடம் போய் படிக்கல, கல்லூரி போய் படிக்கல, பட்டப்படிப்பு முடிக்கல, ஆனால் வறுமையை படிச்சான், ஏழ்மையை படிச்சான், மக்கள் துயரத்தை படிச்சான், தாய் போல தன் மக்களுக்கு சேவையாற்றினான். யோசிச்சு பாருங்களேன், எல்லாவற்றையும் துறந்த துறவிகள், முனிவர்கள், முற்றும் துறந்த முனிவர்கள், துறவிகள் கூட தாயோடு கொண்டிருந்த உறவை, அன்பை, பாச பிணைப்பை துறக்கல. ஆதி சங்கரனும் பட்டினத்தாரும் தன் தாயோடு கொண்டிருந்த பாச பிணைப்பை துறக்கவில்லை. ஆனால் காமராசர் தன் தாயோடு கொண்டிருந்த பாச பிணைப்பை துறந்தார். அவர் நினைச்சிருந்தார் சென்னையில தன் வீட்டுல தன் தாயை அரசு வச்சிருக்க முடியும். தன் தாய் தன்னோடு இருந்தாங்கன்னா தாயை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் வருவான், அவன் உள்ள வந்து அலைபேசி எடுப்பான், அழைப்பை யாருக்காக போடுவான், முதலமைச்சர் வீட்டுல இருந்து பேசுறாங்கம்மா, அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படும் சொல்லி தன் தாயை கூட தன்னோடு சேர்க்காது தள்ளி வைத்தவர் பிறந்தவர் காமராசர். அவர் மக்களுக்காக வாழ்ந்தாரு. ஆனா என்ன சொல்றாங்க, காமராசருக்கு நான் தான் ஏசி போட்டேன். காமராசர் வந்து கடைச்ச கருணாநிதி பார்த்தாராம். பார்த்த உடனே கருணாநிதி வந்து ஐயா காமராஜ் சொன்னாங்களா, இந்த நாட்டையும் இந்த மக்களையும் உங்களை நம்பிதான் ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு காமராசர் ஐயா கருணாநிதி சொன்னாரா. அது இல்லை என்று நிறுவனமாக இருக்கு. எப்படின்னா காமராசர் சாகுற போது சட்ட போயிட்ட 100 ரூபாய் காசு 120 ரூபாய் காசு பத்திரமா இருந்துச்சு. அதன் மூலமா கருணாநிதி செல்ல வாய்ப்பே இல்லை என்று வரலாற்று ஆய்வு தெரிவிக்கும். அந்த தலைவன் எங்க, இந்த தடுதலைகள் எங்க? நேர்மையா காமராசர் இருந்தாருன்னா காமராசர் மட்டும் இல்லைங்க, காமராசரோட இருந்த எல்லாரும் நேர்மையா இருந்தாங்க. காமராசர் கூட குடும்பம் இல்ல, பிள்ளை குட்டி இல்ல, சுய தேவைகள் இல்ல, எந்த நெருக்கடியும் இல்ல. ஆனா காமராசர் அமைச்சருடைய அமைச்சராக இருந்த கக்கனுக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளை குட்டி இருந்துச்சு, உறவுகள் இருந்தாங்க, சுய தேவைகள் இருந்துச்சு. ஆனால் கக்கன் கடைசி வரைக்கும் இம்மி பெசகாது காமராசரோட போட்டி போடுற அளவுக்கு நேர்மையும் உண்மையுமா இருந்த செத்து போனார். அமைச்சராக இருந்தார், பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கக்கன். ஆனால் இறந்து போன போது எங்க இருந்து போனார்? அமைச்சராக இருந்த ஒரு பதவி விலகிய பிறகு அரசு பேருந்தில் மக்களோட மக்களாக பயணித்தார். கோட்டங்கள் மருத்துவமனை சிகிச்சைக்கு போறாரு, கோட்டங்கள் மருத்துவமனைக்கு காசு தீர்ந்து போகுது. மதுரை அரசு மருத்துவமனை வழங்காத கிடந்து அவதிப்பட்டாரு கக்கன். காமராஜர் அமைச்சருடைய அமைச்சராக இருந்த இன்னொரு அமைச்சர் ராமையா சென்னையில இருந்து போயிட்டாரு. ராமையா சொந்த ஒரு புதுக்கோட்டை கொண்டு போறதுக்கு காசு இல்ல, மக்கள்கிட்ட போய் கையேந்துறாங்க. காமராஜர் அமைச்சராக செத்து போயிட்டாரு, அவர் ஈம சடங்கு பண்ணணும், இறுதி காரியம் பண்ணணும், காசு இல்ல, மக்கள் கொடுக்குன்ட்டு அமைச்சர் செத்து போன அமைச்சர், முன்னாள் அமைச்சர் காசு இல்லாம செத்து போன. அதே போல காமராஜர் அமைச்சருடைய அமைச்சராக இருந்தவங்க நூறுதம்மான்னு ஒரு கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு அம்மா, அவங்க அநாத ஆசிரமத்துல அநாதை போல இருந்து போனாங்க. ஒருவர் கூட தனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கல. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி குறித்து எவ்வளவு அவதூறுகளை பரப்புறானோ திமுக, 1000 கோடி இருக்குங்க. சீமானோட சொத்து மதிப்பு 1000 கோடி இருக்குங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கோடி கோடியா பணம் வருதுங்க. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி குறித்து எப்படி அவதூறு பரப்பப்படுகிறதோ அதே போல காமராசர் குறித்து அவதூறு பரப்பணும். காமராசர் மறைந்தார், இறந்தார். அப்போது எழுதினார்கள், காமராசர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், காமராசர் பயன்படுத்திய வாகனத்தை கட்சி எடுத்துக்கொண்டது, காமராசர் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் காமராசர் வரலாற்றை பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. கவியரசர் கண்ணதாசன் தான் பாட்டு பாடினாரு, தங்கமே தன்னிடவே தன்பொதுக்கிய சாகலை என்று அழைத்து சீராட்டு தாய்ந்தவரை சொந்தமற்ற எதுவும் இல்லை, மனைவியும் இல்லை, துணைவியும் இல்லை, மாட மாளிகைகள், மணி மண்டபங்கள், தோட்டங்கள் எதுவும் இல்லை, போய தோட்டம் இல்லை, கொடநாள் தோட்டம் இல்லை,
ஆண்டிகையில் ஓடிருக்கும். அதுவும் உனக்கு இல்லையே காமராசன் பாட்டு. பிச்சை எடுக்கக்கூடிய ஆண்டு கூட தனக்கு சொத்துன்னு ஒரு ஊத்தில் தான் இவ்வளவு ஊழல், லஞ்சம், நிர்வாக சீர்கேடு, முறைகேடு. கவுன்சிலரா இருக்காங்க ஒருத்தன், அவன் கோடீஸ்வரனா இருக்கேன். அன்பு சொந்தங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வார்டு மெம்பர், கவுன்சிலர் யாராவது சாலை நடந்து போய் பார்த்திருக்கீங்களா அண்மை காலத்துல? ஏன்னா அவன் கொள்ளையடிக்கிறான். சாலை போடுறாங்களா 30 விழுக்காடு கமிஷன், பாலம் கட்டுறாங்களா 40 விழுக்காடு கமிஷன், கழிவறை கட்டப்படுதா அங்கேயும் 20 விழுக்காடு கமிஷன், சுடுகாடு கட்டப்படுதா அங்கேயும் 20 விழுக்காடு கமிஷன். எல்லாத்தையும் புடுங்கி திக்கிறான், சுரண்டி திங்கிறேன். நமக்கு என்ன ஆகி போச்சு? நமக்கு பழகி போச்சு. யாருப்பா கொள்ளையடிக்கல, யாருப்பா லஞ்சம் வாங்கல? இந்த திராவிட கட்சிகள் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? இந்த இடத்தோட சாபக்கேடு என்ன தெரியுமா? இவன் ஊழல் செஞ்சான், லஞ்சம் வாங்கினான், நிர்வாக சீர்கேட்டுக்குள்ளாக்கினான். அதை தவிர கொடுமை என்னன்னா மக்களை ஊழல்வாதிகளாக மாத்திட்டான். ஒரு நாட்டுல முதலமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிட முடியும். ஒரு நாட்டுல அதிகாரிகள் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிட முடியும். ஒரு நாட்டுல அமைச்சர்கள் சரியில்லை, அவங்களையும் சரி பண்ணிட முடியும் அந்த நாட்டை கூட. ஆனா ஒரு நாட்டுல மக்கள் சரியில்லைன்னா எது ஒன்றும் செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, சரியில்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு செலுத்தது யாரு? நாம் தான். ஸ்டாலின் சரியில்லை, ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்தது யாரு? நாம் தான். ரத்தாலையில குத்துற, உதயசூர் குத்துற, எதுக்காக வாக்கு செலுத்துகிறாய்? ஒரு முறை யோசி, ஒரே ஒரு முறை. நாம சாப்பிட போறோம், சாப்பிட போறப்ப ஏதாவது உணவகத்துல போய் வந்துருவோமா? அலைபேசி எடுக்கிறது, இணையத்துல தட்டுறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறது, இந்த கடையில தான் புரோட்டா நல்லா இருக்கும். இந்த கடையில நெய் தோசை அற்புதமா இருக்கும். தேடுறோம்ல, சிறந்தவை எதுன்னு தேடுறோம்ல. துணி கடைக்கு போனவனே துணியை எடுத்து தரோம், வீட்டு தரோமா? நல்ல துணியான்னு பாக்குறோம்ல. உங்க வீட்டை பூட்டிட்டு போறீங்க, என்ன பண்றீங்க? நாளை தொங்குறீங்க பூட்டை பிடிச்சு. அப்ப எல்லாத்தையும் சோதனை பண்ற, எல்லாத்தையும் சரிபாக்குற, 100 விழுக்காடு சரியா இருக்கான்ட்டு. ஆனா நாட்டை ஆள போறவன்ட்டு மட்டும் எப்படி கண்ணை மூடிட்டு திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போறீங்க? இனிமே திமுக என்னங்க செய்ய போகுது? தமிழ்நாட்டை இன்றைக்கு வரை பாக்குறப்ப தமிழ்நாட்டை 25 ஆண்டாக திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது. 25 ஆண்டு ஒட்டு மொத்தமா கணக்கி போட்டோம்னா. அதே போல அதிமுக 31 ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்டுச்சு. ரெண்டு கட்சியும், திமுக ஆண்டுச்சு, அதிமுக ஆண்டுச்சு. நீங்க எடப்பாடி ஆட்சியை பார்த்துட்டீங்க, ஸ்டாலின் ஆட்சியை பார்த்துட்டீங்க, எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துட்டீங்க, ஜெயலலிதா ஆட்சியை பார்த்துட்டீங்க, கருணாநிதி ஆட்சியை பார்த்துட்டீங்க. எல்லாத்தையும் பார்த்து தொலைச்சவர்கள் எப்படி நம்புறீங்க? இப்ப திமுக என்ன பண்ணுது? நாங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறோம். தயாரிச்சு 2021 தயாரிச்சு அதை என்ன பண்ணீங்க? அதை கீழே போட்டோம். இப்ப புதுசா இந்த வலையொலி பாக்குறோம்ல, பாக்குறப்ப சாலையில போயிட்டு இருப்போம். திடீர்னு 4 பேர் நம்மளை பயன்படுத்துவாங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன், நாங்கள் ஃப்ராங்க் பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் தருவோம், ஓட்ட போடுங்க, ஓட்ட போட்ட உடனே ஜஸ்ட் ஃபார் ஃபன் நாங்க ஃப்ராங்க் பண்ணோம். எப்ப பண்றான்? ஒரு முறை பண்ணல, 60 ஆண்டா பண்றான். ஒரே ஆள் தான் பண்றான். ஒரே ஆள்கிட்ட பல முறை திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு இருக்கு. கேட்டா நான் பரம்பரையா திமுக பரம்பரையா இருந்து என்ன சாதிச்ச? நான் காலங்களை மாத்தி என்ன சாதிச்ச? என்ன சாதிச்ச? யார் குடும்பமும் அண்ணாக்க நீ உழைச்சோடா. உதயநிதி தமிழ்நாட்டை ஆள போறான் 26 பிறகு. தமிழ்நாட்டோட சாவ கேடு பாருங்க. நம் தாத்தங்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஒப்பற்ற பேரரசர்கள். ஆனா அவர்கள் கூட இவ்வளவு ஆண்டுகள் நாட்டை ஆளல. ஆனா கருணாநிதி ஆண்டு, ஸ்டாலின் ஆண்டு, அடுத்து உதயநிதி ஆளுமா. திமுக வரலாற்று துரோகி. நாம் கண்முன்னே நிலத்தை சாகரித்த கொடுங்கோலன் கருணாநிதி. செத்தாலும் சரி, கருணாநிதி பிணத்தை கூட எலும்பு கூட்ட கூட மன்னிக்க முடியாது. துரோகித கருணாநிதி துரோகி. 2009 ஆண்டு உன் கண்முன்னே ஒரு இனம் அழித்தொழிக்கப்பட்டது.
கொத்து குண்டுகளை போட்டான், நச்சு குண்டுகளை போட்டான், லட்சக்கணக்கிலே தமிழரை கொன்று குவித்தான். அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்த கருணாநிதி என்ன செஞ்சார்? அந்த இடத்தில் மக்கள் கொன்றடிக்கப்படுவதை கண்டித்து தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடக்க கூடாது, அத்தனை போராட்டத்தை ஒடுங்கினார். கண்முன்னே இனம் சாவதை கண்டு மனம் பெருக்காது 29 வயதிலே கொளத்தூர்ல முத்துக்குமார் இளைஞன் தீக்குளித்து மாண்டான். அவன் ஒரு துணை இயக்குனர், தூத்துக்குடியை சார்ந்தவன். அவனுக்கு கனவு பெரிய இயக்குனர் ஆகணும், படைப்பாளி ஆகணும்னு. ஆற்றல் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு. இனம் சாகுது ஈழத்துல, என் வாழ்க்கையை விட என் கனவை விட என் இனம் பெரிதுன்னு தீக்குளிச்சான். தீக்குளிப்பதற்கு முன்பாக ஒரு மரண சாசன அறிக்கை போல எல்லாத்தையும் எழுதி இந்த பன்னாட்டு சமூகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு, செவிலியர்களுக்கு, அன்னைக்கு இருந்த அமெரிக்காவோட அதிபராக இருந்த ஒபாமாவுக்கு எல்லாருக்கும் கடிதம் எழுதி ஒரே மரண சாசன அறிக்கை போல அதை தூக்கி வீசிட்டு செத்து போறான். அவன் தீ குளிச்சுட்டான். தீ குளிச்ச பிறகு அவனை மருத்துவமனையில் கொண்டு போறாங்க, அவசர பிரிவுல கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப உயிர் பிழைக்க மாட்டான்னு தெரியுது. அப்ப செவிலியர் கேட்கிறாரு, தம்பி உன் பெயர் முத்துக்குமார் சொன்னேன், உன் சாதி என்னன்னு சொல்லியப்பான்னு. சகோதரி எழுதி கோய், என் சாதி தமிழ் சாதி. அவன் எழுதிய கடிதத்தில் முதல் வார்த்தை தெரியுமா? விதியே விதியே இன்சை நினைத்தாய், என் தமிழ் சாதி என்ன. அவன் செத்தது அவனுக்காக இல்லை, இனத்துக்காக. ஒரு முத்துக்குமாரா லண்டன்ல முருகதாசர், கடலூர் தமிழ்வேந்த, புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சிறுகாழி ரவிச்சந்திரன், மலேசியா செபஸ்டின், கடலூர் ஆனந்த், உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளித்து இறந்து போனா. அவனுக்கு குடும்பம் இல்லையா, பிள்ளைக்குட்டி இல்லையா, ஆசாவாசம் இல்லையா, கனவு இல்லையா? எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் விட என் இனத்தின் நலன் பெரிது என்று சத்தம். அவர்கள் சத்தார்கள், இனமும் சத்தது. இன்னைக்கு கடந்துட்டோம், 15 ஆண்டாயிடுச்சு. ஈழமா இலங்கையா? எத்தனை நாளுக்கு தான் பேசுவீங்க? 1.25 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, சரிதான், அதான் முடிஞ்சு போச்சு. 1.25 லட்சம் தமிழர்களின் சாலை ஒரு இனத்தால் எப்படி சர்வசாதாரணமா கடந்து போக முடியுது? அன்பு சொந்தங்களே, நம்மை போல யூதர்கள் அழித்தொழிப்பு செய்யப்பட்டார்கள். 10 லட்சம் யூதர்களை கொண்டடித்தான் ஹிட்லர். ஹிட்லரின் நாஜி படை. உலகம் முழுக்க பல லட்சக்கணக்கான யூதர்கள் சிதறி போனார்கள். ஆனால் ஒவ்வொரு யூதரும் சந்திக்கிற போது வரும் ஆண்டில் நமக்கான நாட்டில் சந்திப்போம், நமக்கான நாட்டை பிடிப்போம் என்று சபதத்தான் சூழலைத்தான். எந்த நூற்றாண்டில் வீழ்த்தப்பட்டானோ அதே நூற்றாண்டில் எழுந்து இஸ்ரேல் தனக்குன்னு நாட்டை பிடிச்சிட்டாங்க. அது அபகரிப்பு, ஆக்கிரமிப்பு, அது வேற. ஆனா தனக்குன்னு நாட்டை எந்த நூற்றாண்டுல வீழ்ந்தானோ அந்த நூற்றாண்டு எழுந்துட்டாங்க. நாம எழவும் இல்லை, அதை கண்டுகொள்ளவும் இல்லை. ஈழத்துல மட்டும்தான் நிலைமைய. மீன் பிடிக்க போறோம், எங்க? ராமேஸ்வரத்துல இருந்து, எங்க? நாகப்பட்டினத்துல இருந்து. மீன் பிடிக்க போறப்ப நடுக்கல்ல வச்சு அடிக்கிறான், தமிழ் மீனவனை துன்புறுத்துறான், கொலை பண்றான். அப்பனும் மகனும் மீன் பிடிக்க போனால் 2 பேரின் ஆடையை களைய சொல்லி அப்பனையும் மகனையும் உறவுகளை சொல்றான், துன்புறுத்துறான். இதுவரை கடல் எல்லையிலே 800 மீனவன் கொலை செய்யப்பட்டு விட்டான். இதே போல ஆந்திராவை சேர்ந்த மீனவன், கேரளாவை சேர்ந்த மீனவன், கர்நாடகாவை சேர்ந்த மீனவன் கொலை செய்யப்பட முடியுமா? கேரளாவை சேர்ந்த 2 மீனவர்கள் இத்தாலி கடற்படையால கடற்கொலைகள் நினைச்சு கொலை செய்யப்பட்டாங்க. 2 பேருங்க. கொலை செய்யப்பட்ட பிறகு இந்திய நாட்டோட பிடை முடிய பிடிச்சு முழுக்கி பன்னாட்டு நீதிமன்றம் கொண்டு போயிட்டான், சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டான். ஆனா 800 மீனவர் கொலை செய்யப்பட்டான். என்ன காரணம் சொன்னா, எல்லை தாண்டி வர்றாங்க, இந்திய எல்லைக்குள் வைத்து கொன்னான். கேட்க நாதி இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? மீனவர்கள் தாக்கப்பட்டாங்களா, மீனவர்கள் கொலை செய்யப்பட்டாங்களா, கடந்துருவோம். ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவெட்ட போனான். இதே திருவண்ணாமலையில இருந்து, விழுப்புரத்துல இருந்து வாங்கிய கடந்து வட்டி கட்ட முடியாம வறுமையை போக்க, ஏழ்மையை போக்க திருவண்ணாமலைக்கு போனான், விழுப்புரத்துல இருந்து போனான். ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவெட்ட போனான். கூலிக்கு மரவெட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மலை கட்டை கடத்த வந்த கடத்தக்காரர்கள் பரிசுமத்தி காக்கை குருவியை சுடுவது போல ஒரே நாள்ல 20 பேரை சுட்டு கொன்னான். எந்த
ஒரே ஒருவரை தமிழ்நாட்டில் கொண்டு முடியுமா? கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாளி தமிழ்நாட்டில் கொண்டு முடியுமா? கொன்னா அந்த மாநிலம் பற்றி எரியும். ஒட்டுமொத்த மாநிலம் பற்றி எரியும். வீடிக்கிறோம். ஆனா உனக்கு என்ன பிரச்சனை? 20 தமிழன் கொலை செய்யப்பட்ட நாளுக்கு அடுத்த நாள் இங்கேயும் வீதிக்கு வந்தான் சென்னையில். எதுக்கு? IPL கிரிக்கெட் போட்டு அடிச்சு கொன்னவன் விட எவன் கொடும் பாவி தெரியுமா? உன் இனம் சாகிற போது கண்டும் காணாது கடந்து போன நீ இங்க தூத்துக்குடியில நம் பாட்டன் வாவுசி எந்த தூத்துக்குடியில நின்று விடுதலைக்காக போராட்டம் பண்ணானோ அதே தூத்துக்குடியில விடுதலை பெற்ற பிறகு நாம் 13 பேர் கொண்டொழிக்கப்பட்டோம். எதுக்கு? ஸ்டெர்லைட்டால ஆலையை மூட சொல்லி போராட்டம். அந்த போராட்ட களத்துல பங்கேற்ற 13 பேரை கொண்டது அதிமுக அரசு. அதுல 17-18 வயசே நிரம்பிய ஸ்னோலிங்கிற ஒரு தங்கச்சி போராட்ட களத்துல பங்கேற்கிறார். அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, நாம ஒரு பெண் பிள்ளை, நம்மளை காவல்துறை ஒண்ணும் பண்ணாது, நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு வருஷம் இன்னும் முழக்கம் பண்றார். அந்த ஸ்னோலினை குறிபார்த்து துப்பாக்கி தோட்டாவை செலுத்தி தோட்டா வாய் வழியாக பாய்ந்து 3 சதவீதம் இறந்து போனான் ஸ்னோலி. 13 பேர். அவன் செஞ்ச பாவம் என்னங்க? அன்பு சொந்தங்கள் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் கடைசியா யார தூக்கில போட்டாங்க ஞாபகம் இருக்கா? யார? 25 ஆண்டுக்கு முன்பாக ஆட்டோ சங்கரன். அப்ப அந்த 25 ஆண்டு அடுத்த தமிழ்நாட்டில் குற்றம் நடக்கலையா? கொலை, கொள்ளை, வன்கொடுமை எதுவுமே நடக்கலையா? எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் குற்றம் செஞ்சாலும், கொலை செஞ்சாலும், வன்கொடுமை செஞ்சாலும் அவனை தூக்கில போடக்கூடாது, அவன் உயிரை பறிக்க கூடாது. யார் சொல்றா? நீதிமன்றம். நீதிமன்ற சட்ட பரிபாலனம். அரிதினும் அரிதான வழக்குகளுக்கு மட்டும்தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்படணும். இதான் சட்டம் சொல்லுது. ஒருத்தன் 10 கொலையை பண்ணாலும் சரி, அரிதினும் அரிதான வழக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்படணும். அப்ப கொலையாளனே தூக்கில போடப்படக்கூடாது, அவன் உயிர் பறிக்கப்படக்கூடாது என்றால் எந்த பாவம் செய்யாத அப்பாவிகளை தூத்துக்குள்ள 13 பேரை கொன்றதுக்கு யார் உரிமை கொடுத்தா? யார் உரிமை கொடுத்தா? கொண்டது யார்? நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சி அதிகார முறைகள். நாம எல்லாத்தையும் மறந்துருவோம், எல்லாத்தையும் கடந்துருவோம். எல்லாமே நமக்கு செய்தி தானே. அன்பு சொந்தங்கள் மறக்க முடியுமா? கடக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி வர்றார் சிரிச்ச முகத்தோட. அவருக்கு பாட்டு, வெள்ளை வேட்டி சட்டை கட்ட வெள்ளை உள்ள வேணும். அன்பு சொந்தங்களே, பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை செய்தி வருது. ஒருவர் இல்ல, இருவர் இல்ல, நூற்றுக்கணக்கான பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. பல பேர் வெளில சொல்ல முடியாம புழுங்கி தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட ஒளி நாடாகிறது. ஒரு தங்கச்சியை வன்கொடுமை செய்ய போனா ஒருத்தன், அந்த தங்கச்சி கதறான். தன்னை வன்கொடுமை செய்ய வந்தவனை நோக்கி அவள் விழிக்கிறான், அண்ணா அண்ணா. அவன் அடிக்கிறான், ட்ரெஸ்ஸ கலட்டின்னு. அண்ணா அடிக்காதீங்கன்னா, அடிக்காதீங்கன்னா, அண்ணா அடிக்காதீங்கன்னா, நான் ட்ரெஸ்ஸ கலட்டினா கதறான் அந்த தங்கச்சி. அன்றைக்கு அந்த தங்கச்சியின் உடைய எவன் அவிழ்த்தானோ அந்த அவிழ்த்தவனுக்கு பக்கத்தில் நின்றதுதான் எடப்பாடி பழனிசாமி. அவரை காப்பாற்ற துணை நின்றதுதான் எடப்பாடி பழனிசாமி. அங்கே ஸ்டோலியை தூத்துக்குள்ள எவன் சுட்டு கொண்டானோ கொல்றது கையில துப்பாக்கி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. திமுகவுக்கு அதிமுக என்ன வேறுபாடு கண்டீங்க? என்ன வேறுபாடு கண்டீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி நடந்த உடனே அன்னைக்கு திமுக போராட்டம் செஞ்சது. நாங்கள் வந்தோம் என்றால் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தரை விடமாட்டோம், நாங்கள் தண்டிப்போம், கண்டிப்போம். நாங்க திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளத்தை கடந்து விட்டது. யாரை தண்டித்தார்கள்? யாரை கண்டித்தார்கள்? தூத்துக்குடி மக்களை கொன்றவனை இந்த திமுக அரசு செய்யல. மக்களை கொன்றது அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு. ஆனால் அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பது திமுக அரசு. திமுக ஆட்சி காலத்தை சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். அதிமுக ஆட்சி காலத்தை சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். அன்பான சொந்தங்களே,
என்றாயிட்டாவது திமுகவின் ஆட்சி காலத்தை இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுக போராடிகளை பார்த்ததுண்டா? அதிமுக ஆட்சி காலத்தில் இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுக போராடிகளை பார்த்ததுண்டா? தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறட்டும். தமிழ்நாடு திவாலாகட்டும். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சிக்கல் தமிழ்நாட்டில் வரட்டும். தமிழ் மக்கள் வீதிக்கு வரட்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உள்நாட்டு போர் வெடிக்கட்டும். அப்படி நடந்தால் கூட என்றாவது ஒரு நாள் அந்த பொருளாதார நெருக்கடி இருந்து இந்த நிலமும் இந்த மண்ணும் இந்த மக்களுக்கு மீள முடியும், வாழ முடியும். ஆனால் நம் கண்மூலம் இயற்கை வளங்கள் அழித்தொழிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? ஆறுகளை நாம் உருவாக்கவில்லை, இயற்கை பிரசவித்தது. மலைகளை நாம் கட்டமைக்கவில்லை, இயற்கை கொடையாக கொடுத்தது. ஆறுகள் சாகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மலைகள் தகர்க்கப்படுது. அன்பு சொந்தங்களே, மலைகள் மழை இல்லை, அதுக்கு பேரு நீர் கோபுரம், வாட்டர் டவர். ஒட்டுமொத்த உலகத்தின் நன்னீர், நல்ல தண்ணீருக்கு வரும் நன்னீர், நன்னீரோட பிறப்பிடமே மலைகள் தான். காடு, மலை காடுகள் தான் தண்ணி அருவி ஆகி அருவி ஆறா மாறுது. அந்த மலைகள்ல பனிக்கட்டி உருகிதான் தண்ணியா வருது. அந்த மலைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காடுகள்ல வளர்க்கும்னா காட்டுக்குள்ள வாழ முடியாம புலியும் யானையும் வீதிக்கு வருது, மனித குடியிருப்புக்கு வருது. ஏன்? இயற்கை அழித்து கொண்டிருக்க. அடிமை இந்தியாவில பிறந்து அடிமை இந்தியாவில செத்து போனோம் வாவுசி. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துட்டோம் என்று பாடினோம் பாரதி. அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியா செத்து போனான் பாரதி. அதுல அவன் அடிமை இந்தியாவிலே சுதந்திரம் அடைஞ்சிட்டும் பாடினான். அவன் சொல்றான், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருள் நதி என மேவியாறு பால ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு. காவிரி தென்பண்ணை வையை பொருளின்னு தமிழ்நாடு முழுமைக்கும் குறுக்கு நெடுக்குமாக ஆறுகள் ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வச்சிருக்கிறான். எப்ப? வெள்ளக்கார ஆட்சி காலத்துல. வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் கூட நதிகள் வளமாக இருந்தது. ஆனால் இந்த கொள்ளைக்கார ஆட்சியிலே அத்தனை ஆறுகளும் சாகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த ஆற்றுல மணக்கொள்ள நடக்கல? ஏதாவது ஒரு ஆறு, தோப்பல மணக்கொள்ள, ஆத்துல மணக்கொள்ள, மலை கொள்ள. மதுரையில ஒரு மலை இருக்கு, ஆனமலைன்னு பேரு. மலை பேரு ஆனமலை. அவன் என்ன சொல்லிட்டான்? மதுரையில போய் கிளப்பி விட்டான், மதுரைக்கு யானைக்கு ராசியே இல்லைங்க, இந்த யானை நகர்த்தா மதுரை விளங்க. அப்படியா? ஏன்னா அதே நம்மதான் கூட்டம் இருக்கேன், எல்லாத்தையும் நம்புவான்ல. இதே சென்னையில 2018-19 கடும் வறட்சி, கடும் பஞ்சம். அப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்தா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பற்றி சொல்ல தேவையில்லை, பெரிய அறிஞர். கம்பராமாயணம் தந்த சேக்கிழார். நான் கூட முதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கம்பராமாயணத்தை கம்பர் எழுதி முடிச்சு சேக்கிழாரை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அருவி பசியோடு இருப்பான் கொண்ட கொடுத்துட்டு இருக்க. அந்த கம்பராமாயணத்தை சேக்கிழார் கொடுத்துருக்க, தந்திருக்க. அதான் கம்பராமாயணம் தந்த சேக்கிழார். அந்த அதிபுட்சாலி எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் சாயை திறந்து வச்சுட்டு இந்த அண்ணாவை பார்த்துங்கிறது. கொஞ்சம் அண்ணாந்து பாரு யாருன்னு. அப்படிப்பட்ட ஆள். திராவிடம் என்னங்க? கட்சி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம் என்னங்க? அது ஏதாவது விளையாட்டு சாமனா இருக்கும், அவ்வளவுதான் அறிவு. அது ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அறிஞர்கிட்ட கேளுங்க. கட்சியின் பேருக்கான விளக்கமே தெரியல. ஒரு கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அவங்க சகாக்கள் இருக்காங்கல்ல, ஒருத்தர் விஞ்சிருவாங்க. செல்லூர் ராஜுவெல்லாம் பார்த்தோம்னா, இவர் ஏன்டா இந்த நூற்றாண்டுல பிறந்தாரு? ஏன் இந்த கோள்ல பிறந்தாரு? ஏலியனோட பிறந்திருக்கணும், இல்ல நாசாவோட நேரடியா பிறந்திருக்கணும். தமிழ்நாட்டுல பிறந்து அவரோட ஆற்றல திறனை வீணடிச்சிட்டாரு. வைகை அணையில தண்ணியை வத்தாம தடுக்க போறேன். என்ன செய்ய போறீங்க? அருமையான திட்டம் இருக்கிறது. வசந்தன் போல கொடுத்த வீணா போல தெருவுக்குள்ள அட்டையை அழிட்டு வா, போட்ட மூடு, தண்ணி ஆவியாகாது, ஜீ பூம் பாண்டாரு. இங்கிட்டு வந்துட்டாரு, அதெல்லாம் அங்கிட்டு காக்க வந்துருச்சு. எவ்வளவு திட்ட மதிப்பீடு? 10 லட்சம். அந்த செல்லூர் ராஜு
அவர் சொல்லவே தேவையில்லை. சென்னையில விவசாயம் சிறப்பாக நடக்குது. இது கஞ்சாதாவது பயிர்றான. அந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு விசித்திர பிறவி. அவர் நிகழ்காலத்திலே வாழ மாட்டார், இறந்த காலத்துல வாழ்வார். நான் வாஜ்பாயை பார்த்து பேச்சுக்கிட்டு இருந்தா நல்லபடியா பேசுறான்னு. வாஜ்பாய் செத்து பல வருஷம் ஆச்சு. அப்படியா? எனக்கு தெரியாதே. அவரு பாமகவும் அதிமுக கூட்டணி போட்டுச்சு. அப்ப 2019 நினைக்கிறேன். பாமகவும் அதிமுக கூட்டணி போட்டு இருக்கப்ப பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு வாக்கு கேட்கணும். திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு கேட்கிறப்ப அவர் கையை அப்படி கும்பிட்டு நிற்கிறார். இந்த பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்திலே உங்கள் ஓட்டை போட்டு, ஆப்பிள் பழம் மாம்பழங்க, எல்லா பழமும் கலந்தானங்க, எந்த பழமும் வந்தானங்க வாய்ப்பு. அந்த திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாமே அறிவாளிகள் நிரம்பி அவை இல்லை. அந்த சென்னையில 2018-19 வறட்சி வந்தப்ப அமைச்சரை கூடுது. சென்னையில கடும் வறட்சி, கடும் பஞ்சம். குடிக்க தண்ணி இல்ல, குழாயை திறந்தா தண்ணி வரல, குளிக்க தண்ணி இல்ல. பெரிய பெரிய உணவகங்கள் எல்லாம் மூடப்படுது. அந்த ஐடி பார்க் எல்லாம் மூடுறான். சென்னை செம்பிச்சு போகுது. அமைச்சரை கூடுது. கூடுறப்ப அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க, இந்த வறட்சியை போக்கணும்னா, அந்த பஞ்சத்தை போக்கணும்னா மழை பெஞ்சா மட்டும்தான் முடியும். கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நாமளே மழை பெய்ய வச்சிடலாம். அதிகாரிகள் சொல்றாங்க, எங்க அதுக்கெல்லாம் பெரிய தொழில்நுட்பம் சின்ன நாடுகளை பண்றாங்க. அங்க பல கோடிகளை செலவு பண்ணணும். அந்த தொழில்நுட்பம் இல்லை, அதுக்கு நம்மகிட்ட காசு இல்லையே. ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணியா எப்படி பண்ணுவீங்க? எல்லா ஊர்லயும் சாமியார் இருக்கான், எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு. கோயில்ல உட்கார்ந்து சாமியார் யாக வளர்க்க சொன்னோம்னா, இவன் வளர்க்கிற யாகத்துல புக போய் வருண பகவான் முகத்துல அடிச்சு, வருண பகவான் மனமுருகி மழையை கொட்டி விட்டுருவாரு. ஏரி குளம் நிரம்பிடும், தண்ணீர் தட்டுப்பாடு சென்னையில போயிடும் அப்படின்னு சொன்ன அருமையான யோசனை. உடனடியா சுற்றறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறை சார்பாக கோயில்ல உட்காந்து யாக வளர்க்கணும்னு சுற்றறிக்கை போடப்பட்டுச்சு. வெளிநாட்டுல உள்ளவன் என்னங்க நம்மள யாகம் வளர்த்தா எப்படி தண்ணி வரும், மழை வரும்? யாகம் வளர்த்தா போனா வரும், மழை வளர்த்தாதான் மழை வரும். என்ன பண்றான்? கழுதைக்கும் திருமணம் பண்ணுவோம். ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது? கழுதைக்கும் திருமணம்னா கழுதை குட்டிதான் வரும், மழை எப்படி வரும்? எந்த காலத்துல வாழ்றது இல்ல, எந்த காலத்துல. அதாவது பூனை குறுக்க போன அவசரம் போயிடக்கூடாது, உட்கார்ந்து தண்ணி குடிச்சுதான் போகணும். இந்த வீதி வழியா எடப்பாடி பழனிசாமி போகலாம், ஸ்டாலின் போகலாம், உதயநிதி போகலாம், அண்ணாமலை போகலாம். ஆனா அதெல்லாம் அவசரம் இல்லை. ஆனா பூனை போனா அவசரம். நீ ஒரு அவசர வழியை கிளம்புற, பூனையும் ஒரு அவசர வழியை கிளம்புற. என்ன ஒண்ணு ஒன்னை விட முக்கியமான வேலை ஒண்ணு ஓவர்டாக் பண்ணிடு. நீ பூனைகிட்ட தோத்து போயிட்டு அவசரம். எல்லாத்தையும் நம்பி தொலைக்கிறவங்க இந்த ஆட்சியாளர்கள் நம்பி தொலைக்கிறது போலவே எல்லாத்தையும் நம்பி தொலைக்கிறமே. அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்த ஸ்டாலின் ஐயா 2021 குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஒரு அம்மா பேசுது. பேசுறப்ப இப்படியே போனா நாங்க தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான், நாங்க தற்கொலை பண்ணி சாகிறோம் அப்படிங்குது அந்த அம்மா மனக்குமரில விட. ஓகேமா யாரு? ஸ்டாலின் ஐயா. அதை பொருட்படுத்தவே இல்லை. அது மாதிரி எல்லாருமே மனு கொடுக்குறாங்க. மனுவில ஒவ்வொருத்தரும் கோரிக்கை எழுதுறாங்க. அப்ப எழுதுறப்ப ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, ஒருத்தர் எழுதி கொடுத்திருக்கான், என் கறவை மாட காணும் கண்டுபிடிச்சு தாங்கன்னு. இவர் எடுத்து தன் கணவனை காணும் என்று புகார் கொடுத்த சகோதரி திருமலைக்கு, சரி கறவை மாடு கணவன் மாத்தி படிச்சிட்டீங்க, வயோதிகத்துல பார்வை அந்த கோளாறுலாம் வரது இருக்குதா? திருமலைங்கிறது ஆம்பளை பெண் கூட தெரியாது. அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர் மகன் தவ புதல்வன், அவர் ஆட நடந்தது. என்னென்ன விளம்பரம் பண்றாங்க கேட்டா, நீ திமுக பேசாத பாஜக வந்துடும், பாஜகவே நம்ப மாட்டான்டா. பாஜக எந்த காலத்துல நம்ம நாட்டில் வரப்போறது இல்ல. அவன் தான் ஏதோ பண்ணி பாக்குறான்ல. திருப்பரங்குன்றத்துல நாங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும், கார்த்திகை முடிஞ்ச 10 லட்சம் பரதேசி. இப்ப ஏன் தீபம் ஏத்தணும்? தீபத்தை ஏற்றி இந்துக்களை ஒற்றுமை நிலைநாட்ட போறோம். தமிழ்நாடு முழுக்க சாதிய ஆணவ கொலைகள், சாதிய வன்முறை வெறியாட்டங்கள், சாதிய மோதல்கள் அங்க போய் நம்ம எல்லாம் ஒரே இந்து இடமா நினைக்கிறேன். ஒண்ணும் கதைக்காது.
இன்னைக்கு பாஜக காலி பண்ண யாரும் தேவையில்லை. 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அண்ணாமலை, ஒன்னு நயினா நாகேந்திரன். நயினா நாகேந்திரன் 2024 பாராளுமன்ற தேர்தல் நெருக்கத்துல நயினா நாகேந்திரன் வாக்கு காசு இருப்பதற்காக ஆட்களை அனுப்பி காசு எடுத்துட்டு போனாருன்னு பிடிபடுது. பணம் எங்க? சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையத்துல காசை பிடிச்சிடறான். இந்த காசு வாக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போகப்பட்டது. எப்படி அங்க இருந்து தெரியும் பார்த்தா யாரு போட்டு கொடுத்ததுன்னா அந்த அற்புதமான காரியம் செஞ்சுதான் அண்ணாமலை. நீ என்ன மீறி வச்சிருவியா விட்டுவன ஒண்ணு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப இந்த பக்கம் இவர் பிள்ளி செய்ய வைக்க அவரு காசு வெட்டி போட நல்ல கணக்கட்சி தான் போயிட்டு இருக்கு பாஜக. மாறி மாறி குழிய தோண்டி அவனே படுத்துருவான். ஆனா அதை சொல்லி பாஜக வந்துடும். பாஜக எங்கடா வரும்? வெளிப்படையா நடந்த உரையாடல். நயினா நாகேந்திரன் பாஜக சேர்ந்த நிர்வாகி நேர்ல போறாரு, பாக்குறாரு. உடனே நயினா நாகேந்திரன் கட்சி வளர்ச்சி போயிட்டு இருக்கு. ஐயா நம்ம போறப்பையா நம்ம வாக்கெட்டு போறோம், மக்கள் வாங்க வாங்க சாப்பிட்டு போங்க, வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்க. ஓ சாப்பிட கூப்பிடுறாங்களா? ஆமா ஐயா, சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம், ஓட்டு கேட்டாதீங்கிறாங்க. யார் சொல்றா? நிர்வாகி சொல்றாரு. நயினா நாகேந்திரன் தொலைக்காட்சி வந்துச்சு. அந்த பாஜக காட்டுறாங்க, பாஜக வந்துடும். அந்த பாஜக காட்டி இவன் எல்லா அயோக்கியத்தையும் பண்ணுவான். இங்க என்ன பண்றது? ஏன் இந்த குண்டு குழியுமா அந்த சாலை இருக்கு, ஏன் பெருவெடுக்கு அங்க சரியா இல்ல. நீ உத்தரப்பிரதேசத்தை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு. நான் என்ன மயத்துல நடராஜன் சுடாடிக்கணும்? நான் ஓட்டு உனக்கு தானே போட்டேன், நான் இங்கதானே வர்றேன், நான் அங்க போகணும். ஏன்னா அதை விட சிறப்பாக இருக்கிறது. கேவலமான கருத்து உருவாக்குங்கள். இந்த கட்சிகளை அப்புறப்படுத்தணும். இப்ப புதுசா கிளம்பிட்டாரு, நான் களத்திற்கு வந்துட்ட மட்டும் தான் போதுமே. நீங்க எங்க இருக்கீங்க? நான் பனையுள்ள மாடி வீட்டுல மொட்டை மாடி விட்டுக்கிறேன். களத்தை பத்தி யாரும் பேசுறது இல்லையா? களத்தில் முழுமையாக கண்டு கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேன், ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயர்மருத்துவ கோபுரம், அணுகுல அணுக்கள் மையம், எல்லா மக்கள் சிக்கலில் மக்களோடுன்றது களத்தில்ன்றது நாம் தமிழர் கட்சி. கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், சென்னை பெருவெள்ளம், இந்த காலத்துல மக்களோடு உதவி பண்றது நாம் தமிழர் கட்சி. நாங்க களத்தில் இருக்கிறோம். 2010 கட்சி தொடங்கப்பட்ட பிறகு 2016 போட்டி என்று முடிவெடுத்து 16, 19, 21, 24 அத்தனை பொது தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் போட்டிட்டு களம் நாம் தமிழர் கட்சி. எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏனாலும் சரி, களத்தை விட்டு நகராது இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீ ஒத்த வழக்கு பயந்துட்டு 1 மாசம் ஓடிட்ட. யாரா பேசுறது? 28 வயசுல என் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சினா 2 மாத காலம் உள்ள இருந்தேன். அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை துறைமுகன் மீது ஓராண்டு காலம் சிறை காலம், அண்ணன் சீமான் மீது 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், இதுவரைக்கும் 200 மேற்பட்ட வழக்குகள் என்ஐஏ விசாரணை வந்தாங்க. இந்தியாவுடைய உச்சபட்ச விசாரணை இப்போ என்ஐஏ. பயங்கரவாதிய, தீவிரவாதிய, சர்வதேச தீவிரவாதியை பிடிக்கக்கூடிய அமைப்பு என்ஐஏ. அந்த என்ஐஏ எங்கள்கிட்ட விசாரிச்சிருக்கேன். நான் குண்ட சட்டம் அப்படின்னா பெரிய சட்டம் போல இருக்கு, ரொம்ப பெரிய சட்டம் அப்படின்னு இருந்தேன். போன ஆட்சியில் என் மேல போட்டாங்க. நான் குண்ட சட்டம் மேல மதிப்பே இழந்துட்டேன். என்ஐஏ பெரிய அமைப்பு. கடைசி எனக்கு அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்ல, கம் ஹியர் டுமாரோ ஈவினிங். நாங்க இவ்வளவுதானே என்ன ஆகி போச்சு. என்ஐஏ விசாரணை கூப்பிடுது. ஒன்னு இங்க தொலைக்காட்சிகள் நாம் தமிழர் கட்சி நெருக்கடி முற்றுகிறது, அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி தலை செய்யப்பட போகிறது அப்படின்ட்டு. நான் விசாரணைக்கு போறேன். போன உடனே அதிகாரி உட்காருங்க, அப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன வழக்குன்னு தெரியுமா? இந்த ஏதோ விழுப்புரம் பக்கமா இது ஒரு பக்கம், ஏன் அந்த வெடிகுண்டா ஏதோ தயாரிச்சாங்க 2 பசங்க, அதெல்லாம் இங்க வழக்கு இல்ல. அதெல்லாம் வழக்கு இல்ல. ஜெர்மன்ல இருந்து சீலன் முருகன் ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணாரு. அவர் போன் பண்ணப்ப நீங்க போன் எடுக்கல. அவர் எதுக்கு போன் பண்ணான்னு சொல்லுங்க.
சத்தியமா இதான் கிடையாது. அவர் போன் பண்ண விவரத்தை நீங்க சொல்லிதாங்க தெரியும். அதை எடுத்து நான் காட்டுறாங்க. மிஸ்கால் வந்து பாருங்க இந்த தேதியில இதுக்கு அப்ப தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு கதை ஒண்ணு இல்ல விட்டு சொல்லுங்க. எங்க படிச்சீங்க, என்ன பண்றீங்க? காலையில இருந்து மதியம் வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டாரு. மதியத்துக்கு மேல கேட்க ஒண்ணும் இல்ல. அவர் நான் கையை கட்டிட்டு அவன் கையை முறுக்கிறாரு. சங்கீத சுவரங்கள் ஏழே கணக்கான பாட்டு தான் உள்ள. சரி மதியம் என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு? பிரியாணி வேணும் சொல்லிட்டா பிரியாணி தான் வேண்டாங்க. சும்மா எலுமிச்சை சோறு தயிர் சோறு போகும். இல்ல வெளில போய் சாப்பிட்டு வரீங்களா? இல்லைங்க வெளில ஊடகம் இருக்குது, நான் சாப்பிட போனா கிளம்ப நினைப்பாங்க. நான் இங்கே இருந்து சாயங்காலம் போயிடுறேன். சரி மதியத்துக்கு மேல ஒண்ணும் இல்ல. இந்த யூடியூப் சேனல் என்ன பண்றீங்க, என்ன தமிழ் வைப்பீங்க? இதை வச்சுங்கயா, இதை வச்சு எப்படி தமிழ் வண்டி போடுவேன்ல. வெளில பாருங்க 10 நாள் நிக்கிறாங்க. அண்ணாமலை புழக்கனா இல்லையா பாருங்க, போய் புழங்க. வெளில வந்து பேசணும். வெளில வந்து என்னைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தை அமித்ஷாவை கண்டிச்சு வாசல பேச மாட்டாங்க. ஒத்த வழக்கு கொலை வழக்கு இல்ல, கொலை முயற்சி வழக்கு இல்ல, ஒத்த வழக்கு கட்சி பொதுச்செயலாளர் மறைஞ்சிட்டாங்க. வழக்கு வந்து தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இல்ல, சிபிஐ விசாரிக்கணும்னு. அப்புறம் வந்து இந்த ஆமா மண்டை ஓட்டுல தலையை நீட்டும்ல, அது புஷாங்க. அது ஒரு கட்சி. என்ன திரும்ப அந்த கட்சி தலைவர் பேசுவாரு? திருநெல்வேலிக்கு போறது. திருநெல்வேலி மக்கள்கிட்ட போய் இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா? அல்வா தான் ஃபேமஸ். ஓ அப்படியா? அல்வா வந்து இனிப்பா இருக்கும், வாயில போட்டா கரைஞ்சு போயிடும். அது நல்லா கிண்டுவாங்க. அது இருட்டு கடையில கிடைக்கும். அந்த கடை இருட்டா இருக்கும். மணப்பாறை போன மணப்பாறையில முறுக்கு தான் ஃபேமஸ். வாயில போட்டா மொறு மொறு இருக்கும். எண்ணெய் சட்டில போடுவாங்க. ஏண்டா இந்த வடிவல் நகைச்சு வரும்ல, நாங்க வந்து அனல் அடிக்கிற காலத்துல அவள் திருப்போம். இதெல்லாம் அவன் இந்த சீசன்ல அவன் சாப்பிடதானே பாருல. அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அந்தந்த ஊருக்கான்னு தெரியும்னா உனக்கு தான் புதுசு. ஈரோட்ல மஞ்சளா இருக்கும், அப்புறம் கோயம்புத்தூர் பச்சையா இருக்கும். அவனை எழுதி தர்றான் 2 முறை மஞ்சள் பேசு. அவன் என்ன பண்றான்? பேசிட்டே இருக்காரு, மறந்துருது. பேப்பரை பாக்குற, கேமரா திருப்பு மக்களை காமிக்கிறேன். என்ன மக்களை காமிக்கிறாங்க, அவன் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா பேப்பரை பரட்டுறாரு. காத்து அடிச்சு இந்த பக்கம் போயிருது. இதை படிக்கிறதா இப்படி ஒரு கட்சி தலைவர். அவரை நம்பிக்கிட்டு போறான். அவருக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஏங்க அவர் கியூட்டா இருக்காரு. இதெல்லாம் ஒரு காரணமாடா. அழகா இருக்கிற ஓட்டு போடணும்னா ஆணழகம் போட்டுல எவன் நிக்கிறானோ, அன்றாடம் நிக்கிறானோ அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டு, நல்லா டான்ஸ் ஆகணும் லாரன்ஸ் போட்டு விடு. என்ன கருமந்திரம்டா? தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து விழுந்தான். களத்தை விட்டு ஓடி போன ஓடுகாடி. செத்தவன் பிணத்தை கட்டி பிடிச்சு அழுது நீ கண்ணீர் வச்சிருந்தா நீ தலைவன், நீ மனுஷன். விட்டுட்டு ஓடி போயிட்ட. உன்னை பார்க்க வந்த வீடு போச்சரல, அவன் பிணவரைக்கு போயிட்டான். நீ வீட்டுக்கு ஓடிட்ட. 24 நாள் வீட்டை விட்டு எழும்பல. இவர் தலைவர். அதிகாரத்தின் நிழலை கூட கொள்ளங்க. இப்பவே வந்து வீட்டை வர மாட்டாரு. கூப்பிடணும், வான்னு கூப்பிடணும். நீ அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அது எப்படி தெரியுமில்ல பாஸ், நான் ரொம்ப சோகமா இருக்கேன், ஆறுதல் தெரிவிக்கணும், கிளம்பி வர்றீங்களா? நான் வந்து இப்ப உக்கிரமா இருக்கேன், போராட்ட மோட்ல இருக்கேன், போராட்டக்காரர்களை என்ன கூப்பிடுங்க, நான் ஆறுதல் தெரிவிக்கிற மாதிரி இருக்கேன். சட்டமன்றம் என்ன ஆகும்? சபாநாயகரை கூப்பிட்டு நான் சபை நிகழ்ச்சியில பயணிக்கிறது ரொம்ப ஆவலா இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி ஃபைல எடுத்து வந்திருக்க பணிகளுக்கு இங்கே சட்டமன்றம் நடத்திக்குவோம். தமிழ்நாட்டில் சாபக்கேடுங்க. நடிகன் வேற, தலைவர் வேற. காலத்துல மக்களுக்காக உழைக்கிறவன், பாடுபடுறவன் தலைவன். நடிக்கிறவன் நடிகன். நடிகனை பாரு, பொழுதுபோக்குறதுக்கு பாரு, மகிழ்ச்சியா இரு, தப்பு இல்ல. அவனுக்கு ஓட்ட போட்டு வந்துடாத. கமலஹாசன் ஓட்ட போட்டு என்னாச்சு? இங்க போற கமலஹாசன் நான் மையமாகத்தான் நிற்பேன் நிறைய. உதயநிதி நிற்கிறாரு, ஸ்டாலின் நிற்கிறாரு, மையமா நிற்கிறாரு. எதுக்குயா வந்து இங்க டிவியை உடைச்சிங்க? அந்த ரிமோட் எடுத்து எதுக்கு வீசினீங்க? அந்த ரிமோட் இப்போது வேறோட மாறிவிட்டது. நாம் உணர்ந்து எழலனா, நாம் திருந்தலனா இந்த இனம் வரலாற்றில் தடமில்லாத அடித்துடிக்கப்பட்டோம். வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் திராவிட கட்சி, கடைசி கையிருப்பு, கடைசி வாய்ப்பு. காமராசர் 9 ஆண்டுகளும் பொற்கால ஆட்சியை கொடுத்தார். அந்த காமராசரை கவியரசர் கண்ணதாசன் காலத்தின் கடைசி கொண்டிருந்தார். காலம் ஒரு முறை கடைசியாக கடவுட்டிருக்கிறார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே பெருமதிப்புக்குரிய அண்ணன்
மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டி போடுறாங்க. இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டவர். அவர் இங்க இந்த பணியில உட்காராம அவர் மருத்துவமனையில் உட்கார்ந்தாருன்னா ஆயிரக்கணக்கா சம்பாதிக்க முடியும். விவாதம் தொலைக்காட்சி விவாதம் வரும். நான் கூப்பிடுற அண்ணனுக்கு, அண்ணன் இன்னைக்கு விவாதம் இருக்கு அப்படின்னு கூப்பிடுறப்ப நான் பொருங்க அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்றேன். வெளிநாட்டுல வருவாங்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு. அவ்வளவு புகழ்பெற்ற மருத்துவர், நிபுணர். ஆனா அதை விட்டு இந்த களத்தில் இருக்கிறாருன்னா இந்த மண் மீது மக்கள் மீது கொண்ட பாசம். அவர் நினைச்சாருன்னா ஒரு சுகமோக வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாரையும் விட இந்த துன்ப துயரம் இல்லாத, வறுமை இல்லாத, ஏழ்மை இல்லாத ஒரு சுகமோக வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாவித வசதியும் வாய்ப்பும் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அறிவார்ந்த மகன் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள். அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டி போடுறாங்க. அவருக்கு விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்களை தாருங்கள். இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற விவசாய சின்னத்திலே அண்ணன் கார்த்திகேயனை ஆதரியுங்கள். உங்க நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. ஊடகம் நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்காது. அவன் நாதாரிகளை பத்தி தான் பேசுறான். நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க ஊடகமாக பயன்படுங்கள். நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறேன், விவசாய சட்டத்தை வாக்கு செலுத்த போறேன், மருத்துவர் கார்த்திகேயனுக்கு வாக்கு செலுத்த போறேன், பரப்புரை செய்யுங்க. உறுதியாக வேண்டும். நாம் கொண்டிருக்கிற நோக்கம் புனிதமானது என்றார். தமிழ் தாய் நம்மை ஆதரிக்கிறார், நம்மளை ஆசிரிக்கிறார் என்றால், மாடுகளின் கடவுளுமை வழிநடத்துகிறது என்றால், நாம் ஏற்றுகிற தலைவன் அப்பணிக்கற்ற தலைவன், கொண்டிருக்கிற நோக்கத்தை நாம் பற்றுக்கொண்டு நிற்கிறது என்பது உண்மை என்றால் நாம் உறுதியாக வெல்வோம். 2026 தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான களம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். அதற்காக உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள். விவசாயத்திலே உங்கள் வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.